ஆண்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு கல்யாணம் நிச்சயம் ஆன உடனே இல்லை மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபியர் வந்து நம்மளுடைய செக்ஷுவல் லைஃப் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தான். இது யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமையே ரொம்ப அப்ரிஹென்சிவ் ஆகிக்குவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து அதை அவங்களுக்குள்ளாரையே நினச்சி இன்டர்நெட்டில் பார்த்து பார்த்து நிறைய தவறான வெப்சைட்டில் போய் லேண்ட் ஆகி அதில் இருக்கிற ஒரு தவறான மித்ஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாம் மைண்டுக்குள்ளார செலுத்தி அதில் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவில் ரொம்ப காமனஸ்டான ஒரு 10 விஷயம் மட்டும் ப்ராப்பராக இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கர மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு படிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலில் போய் கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸையும் பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க, தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். ஸோ மேரேஜ் ஆன்சைட்டி அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்குது. இது வந்து யூஸ்வலாக இது என்ன சொல்லுவோன்னா, எந்த வகையான ஆன்சைட்டி இருந்தாலும் இது வந்து கடைசியில் வந்து நம்மளுடைய செக்ஷுவல் லைஃப்பில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா வந்து ஆண்களுக்கோட செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட் வந்து இன்டியூஸ் பண்ணுறதுங்கிறது பியூர் சைக்கலாஜிக்கல் விஷயம். அப்படின்னா தான் வந்து எரெக்ஷன் ஆகும், நல்ல ஒரு எஜாக்குலேஷன் ஆகும், ஆர்காசம் ரீச் பண்ண முடியும். பெண்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் இல்லைனாலும் நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட முடியும். ஸோ ஆண்களுக்கு ஏதோ ஒரு ரீசன்னால ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே எரெக்ஷன் ஆகாமல் போயிடும், எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்துடும். இதுக்கு பேர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் தான் காரணம். ஸோ ஏன் ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா நம்ம அதை பற்றின சரியான புரிதல் இல்லாதனால தான் வருது. ஸோ 10 முக்கியமான விஷயங்கள் நம்ம நார்மலாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்பர் 1 முக்கியமான விஷயம் வந்து ஃபோர்ஸ்கின். ஃபோர்ஸ்கின்னுங்கிறது முன் தோலுங்கிறது கிளான்ஸ் வந்து ஆண் உறுப்பில் இருக்கிற கிளான்ஸ் வந்து முன்னாடி வந்து ஒரு தோல் மாதிரி பகுதியில் கவர் ஆகிருக்கும். இது வந்து நார்மலாகவே நல்ல ஒரு சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இறைவன் படைத்தது. இந்த ஃபோர்ஸ்கின் வந்து நார்மலாக எரெக்ஷன் ஆகி இன்சர்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக லூஸ் ஆகி பின்னாடி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வராமல் முன்தோல் வந்து சுருங்கியிருந்து அப்படின்னா ப்ராப்பரான செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடவே முடியாது. அதனால் ஃபோர்ஸ்கின் டைட்டனிங் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இரண்டாவது முக்கியமானது எரெக்ஷன் ஆகும்பொழுது பெயின் ஆகக்கூடியது. இதில் வந்து நார்மலாக வந்து எரெக்டைல் ஸ்டேட்டில் பெயின் வருது அப்படின்னா 2 ரீசன். ஒன்று டைட் ஃபோர்ஸ்கின்னாக இருக்கலாம், இல்லைனா கர்வேச்சர் ஆஃப் பீனிஸ் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா புண்கள் இருக்கலாம், இல்லைனா இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். எதுவாக இருக்குதோ அதை வந்து எரெக்ஷன் ஆகும்போது மாஸ்டர்பேட் பண்ணும்போது ஒரு பெயின்ஃபுல் எரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது டாக்டரை பார்த்து பரிந்துரை எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். மூன்றாவது முக்கியமான விஷயம் வந்து கர்வேச்சர் ஆஃப் த பீனிஸ். நிறைய பேத்துக்கு வந்து நார்மல் பீனிஸ் வந்து மேல் நோக்கி கர்வேச்சர் ஆகிறது தான், சில பேருக்கு கீழ் நோக்கி இருக்கலாம். இது வந்து ஏதாவது டைட்டு ஃப்ரெனுலம்னால இருக்கலாம், இல்லைன்னா கார்டிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. அதில் வந்து தழும்புகள் ஏற்பட்டு பீனிஸ் வந்து ஒரு சைடு திரும்பி இருக்கலாம், லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ. இல்லைன்னா ஏதாவது ஹைப்போஸ்பேடியாசிஸ், அதாவது யூரின் போகிற துவாரம் வந்து டிப்பில் இல்லாமல் பிறவியிலிருந்தே ஒரு கீழ் நோக்கி இருக்கிறதோ இல்லை வேறு இடங்கள்ல இருக்கிறனாலேயோ ஒரு கர்வேச்சர் மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கர்வேச்சர் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டயக்னோஸ் பண்ணி அது என்னங்கிறத ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணிக்கணும். எல்லா டைப் ஆஃப் கர்வேச்சர் ப்ராப்ளம்ஸ்க்குமே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. 4th இம்பார்ட்டன்ட் வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். இது என்ன அப்படின்னா நார்மலாக எரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் சஸ்டெயினபிளாக எரெக்டட் ஸ்டேட்லேயே இல்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து இருக்கும். இதை வந்து என்ன ரீசனுங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்குண்டான மெடிகேஷன்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வேறு செக்ஷுவல் டெக்னிக்ஸ் இது எல்லாத்து மூலியமாகவும் அதை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுங்க. 5வது ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடும் போது எனக்கு 5 செகண்ட்ஸ் தான் லாஸ்ட் ஆகுதுங்க, 10 செகண்ட்ஸ் தான் ஆகுது அப்படிங்கும்போது நம்மளுடைய பார்ட்னர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனுக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து ஆன்சைட்டி ஆர் ஸ்ட்ரெஸ் தான். அது என்னங்கிறத நம்ம டாக்டர்கிட்ட கம்பல்சரி உட்காந்து ஒரு கவுன்சிலிங் செஷன் அட்டன் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அடுத்தது வந்து 6வது முக்கியமானது பினைல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு சின்ன கிராக்ஸ் இருக்குதா, ஏதாவது பஸ் ஃபார்மேஷன் ஆகுதா, சின்ன சின்ன வெடிப்புகள் வருதா, பேப்யூல்ஸ் மாதிரி இருக்கா. நம்மளுடைய சேனலில் நிறைய டைப் ஆஃப் பீனல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை பரிசோதனை செஞ்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. 7வது முக்கியமானது வந்து யூரின் போகும்போது எரிச்சல் ஆகிறது. ரிக்கரண்ட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ரிக்கரண்ட் வெதர்ல இன்ஃபெக்ஷன், ரிக்கரண்ட்ல விந்து நாளங்கள் இன்ஃபெக்ஷன், ரிக்கரண்ட்டாக வந்து அந்த யூரினோட டிப்பில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ், எந்த டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் யூரின் போகும்போது பர்னிங் சென்சேஷன் வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இம்மீடியட்டாக யூரின் கல்ச்சர் எடுக்கிறது, ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறது, ப்ராப்பராக டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணி கிளியர் பண்ணி வச்சுக்கணுங்க. அடுத்த முக்கியமானது வந்து டெஸ்டிகுலர் சைஸ். டெஸ்டிஸ் வந்து நார்மலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சைஸ் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கும். இது நார்மல் இல்லைங்கிறது கிடையவே கிடையாது. இதில் மெயினாக வந்து டெஸ்டிகுலர் சைஸ் எதுவாக இருந்தாலும் 2 சைடுமே டெஸ்டிஸ் சைஸ் ஈக்குவலாக இருக்குதா, ஃபேர்மாக இருக்குதா, அந்த டெஸ்டிஸ்க்குள்ளார ஏதாவது ஒரு கல் மாதிரியோ நீர்க்கட்டிகள் மாதிரியோ சின்ன ஏரியா மட்டும் ஒரு ஃபேர்ம்னஸ் இருக்கா,
டெஸ்டிஸ் சுற்றி ஏதாவது வெரிகோசீல் மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, எல்லாமே சுய பரிசோதனைகள் மூலியமாக பார்த்துக்கிறது மிக முக்கியங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து டெஸ்டிகுலர் பெயின். ஏதாவது ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, ஒரு எபிடிடிமைட்டிஸ் இருந்தாலோ, ஒரு ஆர்கைட்டிஸ் இருந்தாலோ, எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அந்த இடத்துல உடனே ஒரு வலி ஏற்பட ஆரம்பிச்சிடும். அது வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது எல்லா டெஸ்ட்டுமே ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் பெயின் ஆகும். மைல்டு ப்ரெஸ் பண்ணும்போதே பெயின் இருந்ததுன்னா அது வந்து அப்நார்மல் கண்டிஷன். இது வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலியமாகவோ டாப்லர் ஸ்கேன் மூலியமாகவோ என்ன ப்ராப்ளங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணுங்க. லாஸ்ட் 10வது முக்கியமான பாயிண்ட் வந்து நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ். ஒரு நார்மலாக எல்லாருக்குமே இருக்கிற ஆன்சைட்டி தான் இது. நம்ம எப்படி நீச்சல் குளத்தில் குதிக்கும் பொழுது எல்லாருக்குமே ஃபியர் இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம குதித்து அதை கற்றுக்கிட்டு தான் தருவோம். அந்த புரிதலோடு நம்ம இதை எதிர்கொண்டோம்னா கண்டிப்பாக அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும், ஆன்சைட்டி லெவல் ரொம்பவே ஃப்ரீயாகி இதுலேருந்து வெளியே வந்துட முடியும். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த கான்ஃபிடென்ஸுங்கிற விஷயத்த மனசில் செலுத்தி அதை வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு போகிறது மிக முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப், எல்லாருமே முக்கியமாக யோசிக்கிறது வந்து பீனிஸோட சைஸ் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறது. சயின்டிஃபிக்காக ஸ்மால் சைஸ் பீனிஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. எனி சைஸ் இஸ் நார்மல் சைஸுங்கிறது தான். அன்லஸ் ஒரு நல்ல எரெக்ஷன் ஆகி எஜாக்குலேட் ஆச்சு அப்படின்னாலே எனி சைஸஸ் நார்மல் தான். ஸோ பினேல் சைஸை பற்றி நிறைய ஃபால்ஸான ஃபேக்ட்ஸ் வந்து இன்டர்நெட்டில் இருக்குது. அதை பார்த்து கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குது, எரெக்ஷன் ஸ்டேட் எப்படி இருக்குது, விந்து அணுக்கள் எப்படி இருக்குது, இது எல்லாமே பரிசோதனை மூலியமாக நம்ம நார்மலாக இருக்கிறோமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. நிறைய யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.